கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கான எபிசோடு செம்ம மாதம் பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சாமுண்டேஸ்வரி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க. நம்ம ரேவதிக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கப்புறமா வியூஸே சரியாக போகலாம். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பரமேஸ்வரி பாட்டியை பார்த்துட்டு கேட்டால் தான் எல்லாமே புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வேகமாக போகிறாங்க. போயிட்டு, பாட்டி நான் உங்களை பார்க்குறதுக்காக எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்கேன், என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப என்கிட்ட மறைக்காமல் உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில், ரேவதி தலையில் கையை வச்சுக்கிட்டு, இப்போ நீங்கள் என் மேலே பொய் சத்தியம் எதுவும் சொல்லாமல் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும். எதுக்காக கார்த்தி தான் பேரங்கிற விஷயத்தை என்கிட்ட மறைச்சி வேற ஒருத்தரை எனக்கு நிச்சயம் பண்ணி வச்சுருக்கீங்க. கேட்டால் எதுவுமே சொல்லாமல் இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு என்கிட்ட பொய் சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு எப்படிம்மா விஷயம் தெரிஞ்சிச்சு? ஏன் ஊர் முன்னாடி மொத்த பேரும் முன்னாடி ராஜசேதுபதி பேரன் கரெக்டாக அழைச்சிட்டு அவர் உட்காந்து அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை கூட நான் கண்டுபிடிக்காமல் இருந்தேன்னா அப்புறம் நான் என்னத்துக்கு இந்த ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சரி இப்போ அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு எப்படி தெரிஞ்சுதுங்கிற முக்கியத்தோட எனக்கு இப்போ எதுக்காக கார்த்திக் எனக்கு நிச்சயம் பண்ணாமல் வேற ஒருத்தரை அம்மா பண்ணியிருக்காங்க, அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப, இங்கே பாருமா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எந்த ஒரு கேள்வியும் பதிலும் என்கிட்ட நீ பேசி எதுவுமே ஆக போகிறது கிடையாது. உன் அம்மா எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு நீயே போய் நேரடியாக அவகிட்டையே கேட்டால் தான் உனக்கு எல்லா விஷயத்துக்கான விடை கிடைக்கும். என் மூலமாக இந்த விஷயம் நான் சொல்ல மாட்டேன், என்னை தப்பாக நினச்சிக்காத, கவலைப்படாத. நிச்சயமாக நீ நினைக்கிறது மனசில் என்ன நினைக்கிறியோ ஆசைப்படுறியோ அது எல்லாமே நடக்கும். நீ போய் உன் அம்மாவை பார்த்து கேளு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ரேவதி செம கோவத்தில் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு, அம்மா எங்கம்மா இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கையில் எடுத்துகிட்டு வந்த ஹேண்ட்பேக் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேகமாக கத்துறாங்க. சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் சொல்லி கத்துனோன்னே, இங்கே கரெக்டாக இங்கே நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல மருது, அவர் என்னாச்சு ரேவதி, எதுக்காக இப்படி கோவப்படுற, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்றப்ப, என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஓரமாக போய் நில்லு, நான் என் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறாங்க. உடனே சந்திரா வந்துடுறாங்க. எதுக்காக இவன் மாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கா, ஒரு வேளை ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்கிறப்ப, சாமுண்டேஸ்வரி அங்கேருந்து பொறுமையாக எதுக்காக, என்ன ஆச்சு, இப்படி போய் நீ கத்திக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப, எதுக்காக இங்கே இருக்கானே இவன் யார் முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஏன் உன் மாப்பிள்ளை தான் அப்படின்னு, இந்த மாப்பிள்ளை எல்லாம் பேச, நீ என்ன சொன்ன, ராஜசேதுபதியோட பேரன்னு சொல்லி தானே எனக்கு 2 குடும்பம் ஒன்று சேர போகுதுன்னு சொல்லி நீ சொன்ன நம்பிக்கையில் தான் நான் சந்தோஷத்தில், சரி எனக்கு எவ்வளோ பல விஷயங்கள் தோணுனாலும் நான் அமைதியாக இருந்துட்டு நீ சொன்னதுங்கிற ஒரே வார்த்தைக்காக நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருந்தேன். ஆனால் இவன் பேரனே கிடையாது, முதல்ல இவன் எதுக்காக இப்படி நடிச்சிருக்கான் அதை முதல்ல என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி பதில் சொல்லுமா, என்னம்மா நீ மாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ மாட்டுக்கு மௌனமாக அப்படியே அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லிட்டேன், இவனை நீ எதுக்காக நாடகம் போட்டு இப்படி நடிக்க வச்சுருக்க அப்படிங்கிற, நான் எதுவும் நடிக்க வைக்கலம்மா அப்படின்னு சொல்கிறப்ப, சும்மா நிறுத்துமா, நான் இப்போ தான் போய் பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வரேன், பாட்டியை கூட கேட்டு பார்த்தேன், அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உன்கிட்ட வர்ற வழியில் பார்க்குறப்ப தான் எனக்கு தெரியுது, அங்கே என்னோடய எம்டி சார் தான் ராஜசேதுபதி பேரன்னு சொல்லிட்டு இங்கே பூஜையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் எனக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சிச்சு. நீ என்னடான்னா என்னைய நம்ப வச்சு இவனை போய் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்ன நீ கட்டிக்க போகிறோம் என்னை அவன் இவனு பேசியிருக்கேன், வாயை மூடு, இனிமேல் உனக்கெல்லாம் மரியாதையே கிடையாது சொல்லிட்டேன், என்னை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரேவதி கண்ணா பண்ணான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ரேவதி, அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு திரும்ப சொன்னோன்னே, நீ நல்லது செய்கிறங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியலம்மா, என்கிட்ட அப்படி ஏதாவது செய்கிறதா இருந்தால் என்கிட்ட நீ முகத்துக்கு நேராக சொல்லி, உன் பொண்ணு தானே நான், என்கிட்ட நீ சொல்லியிருந்தேன்னா நான் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லியிருப்பேனே, அதுக்காக எதுக்காக என் எம்டிக்கு பதிலாக இவனை நடிக்க வச்சுருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கண்ணா பண்ணான்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே அந்த சமயத்தில் சந்திரகலா சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் உன் அம்மா கிட்ட பேசாத அப்படிங்கிறப்ப, இங்கே பாருங்கள் சித்தி, இதில் உங்களுக்கு துளி கூட சம்பந்தம் கிடையாது, பேசாமல் போய் ஓரமாக நின்றுருங்க. ரோகிணி கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் மயிலையும் சரி அவங்க அப்பாவையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு, ஏப்பா எல்லா விஷயத்தையும் உனக்கும் தெரியும் இல்லை, நீ எதுக்காகப்பா என்கிட்ட இருந்து மறைச்ச சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப, என்னம்மா பண்ண சொல்கிற, உன் அம்மா எங்கள் யாரும் உனக்கு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் எல்லார்கிட்டையும் சத்தியம் வாங்கி வச்சுருக்கா, அப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு நான் எப்படிப்பா உன்னை மீறி சொல்ல முடியும், ஆனாலும்
நான் என்னால முடிஞ்ச அளவு உனக்கு நிச்சயமா வந்து சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நீ கேளும்மா. உனக்கு துணையா நிக்க வேண்டியது நம்ம குடும்பம் எல்லாருமே உன் பக்கம் தான் நிப்போம்." அப்படின்னு சொல்றப்ப, மேற்கொண்டு வந்து எதுக்காக வந்து இப்ப அவகிட்ட வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறப்ப, "இங்க பாரு சாமுண்டேஸ்வரி, இதுவரைக்கும் நீ வந்து பேசினதெல்லாம் நானும் எல்லாத்துக்கும் தலையிடாம இருக்கேன். அவளாவே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து இப்படி கேட்கும்போது, நீ வந்து இப்படிலாம் வந்து பேசி மழுப்புறது வந்து இது வேலைக்கு ஆகாது. அவ கேட்கறதுக்கு உண்மைய சொல்லு." அப்படிங்கிறப்ப, ஆமா நான் தான் வந்து சொன்னேன். இப்ப என்னங்கிற? அவன எனக்கு பிடிக்காது." அப்படிங்கிறப்ப, அப்ப அவர எனக்கு பிடிக்காதுன்னு நீ சொல்றல்ல, அப்ப எதுக்காக வந்து அவர் பேர சொல்லி இவன வந்து இந்த மாரி நடிக்க வச்சிருக்க, மருதுவ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசுனோனே, எல்லாம் ஒரு காரணம் தான். நானே வந்து 2 குடும்பத்தையும் சேர்க்கணும்னு நீ ஆசைப்படுற பாத்தியா, அந்த ஒரு காரணத்த வந்து சொல்லி நான் கல்யாணத்த வந்து நடத்தி வச்சிரலான்னு நெனச்சேன். அது தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சொன்னோனே, ஏம்மா நீ இதில வந்து அவர் உனக்கு அடிபட்டதுக்கு காரணமே வந்து அவன்தான். நீ ஏற்கனவே வந்து அவன் கூட வந்து ஒ காதலிச்சிருந்த தெரியுமா? அப்படின்னு சொல்லி மாத்தி வந்து கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சது சொல்லாம, நீ காதலிச்சிருந்த அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரியே வந்து சொல்ல வைக்கிறாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு சுத்தமா வந்து புடிக்கல. அவன பத்தின விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் என்னை ஏமாத்தியிருக்கான். புரியுதா? அ என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்றப்ப, ஆமா. அவனோட அடையாளத்த எல்லாத்தையும் மறைச்சிட்டு, நம்ம வீட்டிலேயே வந்து அவன் வேலைக்கு சேர்ந்த மாரி வந்து தங்கி, நம்ம குடும்பத்தில உள்ள எல்லாரோட நம்பிக்கை, என் நம்பிக்கைய உட்பட எல்லாத்தையும் வந்து அவன் சம்பாரிச்சிருந்தான். அப்படி சம்பாரிச்சதுக்கு அப்புறமா, அவன நம்பி தான் உன்ன அழைச்சு வெளியில அனுப்பி வச்சிருந்தேன். அந்த சூழ்நிலையில உனக்கு இப்படி வந்து அடிபட்டதுக்கு காரணம் அவன் தான். அ எல்லாமே என்ன தெரிஞ்சு என்னை ஏமாத்துனதுக்கு அப்புறம் நான் எப்படி வந்து அவன் கூட வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னை சந்தோஷமா இருக்க சொல்றியா? அது என்ன ஒரு காலமும் நடக்காது. அந்த குடும்பம் வந்து ஏற்கனவே என் அம்மாவுக்கு விஷயம் உனக்கு தான் தெரியும்ல. உன் பாட்டிய வந்து இப்ப நம்ம கூட இல்லாம இருந்ததுக்கு ஏற்கனவே அவங்க திருட்டு பழிய போட்டதுனால தான் அவங்க அப்படி ஒரு முடிவ எடுத்திருந்தாங்க. இது இப்ப சொல்லு ரேவதி, இந்த குடும்பத்தில வந்து அ நான் உன்ன வந்து அவன சேர்த்து வைக்கணும்னு நீ நினைக்கிறியா? அது ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, அம்மா எனக்கு வந்து இந்த மருதுவ துளி கூட வந்து புடிக்கல. எனக்கு மனசார வந்து நான் அவர தான் வந்து ஏற்கனவே விரும்பியிருக்கேன்ங்கிறது மட்டும் அது கூட விட்டு தள்ளு. எனக்கு இப்ப அவர தான் எனக்கு புடிச்சிருக்கு. நான் வந்து வாழ்ந்தா அவர் கூட தான் வாழ்வேன் தவிர ராஜா கூட தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரேவதி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில விஷயத்துல இப்படி தேவையில்லாம வந்து குழப்பிக்கிட்டு இருக்காத. இப்போ முதல்ல நீ அவர்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்த நிறுத்துற வழிய பாரு மருதுகிட்ட அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து போயிடுறாங்க. போனோனே கரெக்ட்டா இங்க வந்து சூரியகலா வராங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப, ரேவதிக்கு வந்து அவன் தான் மாமாங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால மருத வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படிங்கிற மாரி வந்து கல்யாணத்த நிறுத்த சொல்லிட்டு போயிட்டா. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்படிங்கிறப்ப, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுவா இருந்தாலும் இப்போ பேசுனா சரிப்பட்டு வராது. கொஞ்சம் காலம் போகட்டும். அவ கோவம் தணியட்டும். அதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ரோகிணி கிட்ட வந்து பேசுறாங்க. அக்கா நீ வந்து ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட சொன்னதுக்கு காரணம் அவர் தான் மாமாங்கிறது எனக்கு புரிய வைக்க போராடிக்கிட்டு இருந்திருக்க, அம்மாக்கு தெரியாம. ஆமா, நல்ல காலம் இப்போ வந்து நான் நினச்சது வீண் போகல. உனக்கே எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றப்ப, நீ போய் முதல்ல வந்து கார்த்திய போய் பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசு அப்படின்னு சொல்றப்ப, இப்ப நான் அங்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி அவர பார்த்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜராஜன் வந்து, "நீ கொஞ்சம் பொறுமையா இரு. உன் அம்மா வந்து அ ஏதாவது சொல்லப் போறா" அப்படின்னு. அம்மா பேச்செல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாதுன்னு ரேவதி கோவமா போறாங்க.